அறியலாம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த மாதத்தினுடைய பெரிய ஹைலைட்டே உங்களுக்கு தெரியும். குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் உங்கள் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். முதல்ல 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். பட் எவ்வளோ வருமானங்கள் இருக்கோ அதற்கு தகுந்த செலவினங்களே உங்களுக்கு கொண்டு பண்ணுவார். ஏன்னா அவர் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் அங்கே வந்துடுவார். எல்லாமே சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதம் ரொம்ப நல்லது. எனக்கு முதலீடு பண்ணுறது அளவுக்கு வருமானங்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில் வருமானம் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கிறது நல்லதில்லை. ஆனாலும் கூட உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்துக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ எதிர்பாராத பொருள் வரவோ தன வரவோ உண்டு. இதுக்குமே பெரிய லெவலில் பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு பிஎஃப் பணம் வரல, பென்ஷன் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல நினைக்கிறீங்களோ, அல்லது வட்டியோடு சேர்ந்த முதல் யாருக்கெல்லாம் வரலன்னு நினைக்கிறீங்களோ, அல்லது கொடுத்த பணங்கள் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு, பொருள் வரவு உண்டு. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் அதுக்கான சோர்சஸ் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரனும் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 8 நாள் நிறைய விஷயங்களில் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். ஆக இந்த மாதம் நம்ம அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் யாருக்காவது நீங்கள் பெரிய லெவலில் ஷூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி போடுறது இதெல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்லை, கொடுத்த பணங்கள் வருவதில் நிறைய சின்ன சின்ன தடைகள் இருக்குது. ஒரு பக்கம் எதிர்பாராத தனவரவு இருக்குது. இந்த மாதத்தில் யாருக்கும் அந்த பணம் கொடுத்தா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எந்த காரியமும் பண்ண வேண்டாம். உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்னவோ, ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு 8ல் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சூரிய பகவானும் இந்த மாதம் 13ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக நல்லா முயற்சிகள் அத்தனைக்குமே பெரிய லெவலில் நமக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தில் உறவுகளை பலப்படுத்துங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலையும் இதே தான் நிலைமை. இந்த மாதம் தேவையில்லாத பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தவங்களே ட்ராவல் பண்ணுங்கள். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. பெரிய லெவலில் நமக்கு ஒரு சாதகமான பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்க வேண்டாம். இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப குறைவு. வீடு மாறல தடை வந்தால் கவலைப்படாதீங்க. இடமாற்றத்தில் பிரச்சனை வந்தாலும் ஒரி பண்ணாதீங்க. சொத்து இந்த மாதம் விற்கலைனாலும் ஒரி பண்ணிக்காதீங்க. எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு இந்த மாதம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு. அதே இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஆகையினால இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பொறுமை, நிதானம், இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எந்த சர்வீஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் பொறுமை, நிதானம் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம். பெரிய லெவலில் நமக்கு சுப்பீரியர் நமக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது கோஆப்ரேட் பண்ணுவாங்க
அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. சுப்பீரியர் மாத்திரமில்லை, நம்ம கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸும் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களுடைய நிலைமையும் இதே தான். ஆகையினால வேலையில் நிதானமாக செயல்படுங்க. வேலையில் எப்பயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும், அதையெல்லாம் மாற்றுங்க. மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக அந்த வேலையை பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக நீங்கள் இருங்க. பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமான சூழ்நிலையாக இருந்துகிட்ருக்கும். ஆகையினால அந்த வேலையை நீங்கள் நல்ல விதமாக பண்ணுங்கள். இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம், யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வரும் கருத்துக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை நார்மலாக இருக்குது. கணவன் மனைவி உறவு, பிரிவு, பிரச்சனை, போராட்டம், இது ஒரு விதத்தில் செப்பரேஷன், டிவர்ஸ் அப்படி தான் இருக்குது. டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதுலேயும் காம்பன்சேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பின்னாடி இந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த சக்ஸஸ்லேயே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இல்லைனா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறது, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமை, நிதானம். கோல்டு பாண்டாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருக்கட்டும், அல்லது பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் நமக்கு லாபகரமாக இல்லை. பொறுமை, நிதானம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் எனக்கு குரானிக்காக டிசீஸ் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஒரு பக்கம் வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் வேலையில் நிறைய பிரச்சனைகள். அதனால் இதெல்லாமே ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, டயபெட்டிக் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. குறிப்பாக நுரையீரல் சம்மந்தமான ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால ப்ரொஃபஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. முதலே சொன்னது மாதிரி எந்த வேலையுமே ரசித்து பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதத்தில் நம்ம வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபர்தராக நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் ஒரு பிரேக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். நான் முதலையும் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க. கையில் பணம், தனம், பொருள் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நண்பர்கள் தேவையில்லாமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, விலகி இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது, அவரும் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, பண்ணுங்கள். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரதில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேவையில்லாத செலவினங்கள் உங்களுக்கு குறையும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக நான் ஏதாவது பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவானும் நமக்கு சாதகமாக இல்லை, மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லை. ஆகையினால இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு, இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் பிரம்மதேவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.